அஞ்சலி வந்து அபியை வந்து லாவண்யாவுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் சொல்லித் தரணும், பூஜையெல்லாம் சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை அபியும் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு வேணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே வந்து ராகவுக்கும் அபிக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த சூழ்நிலை ராகவ் வந்து அபியை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. இதனால் அஞ்சலி கோவப்பட்டு கேட்கும்போது ராகவ் வந்து இது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் அஞ்சலி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அஞ்சலி வந்து நல்லபடி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபியை வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வராரு. அபியை வீட்டுக்கு வந்தோட இந்த மாதிரி அஞ்சலி காணோம்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேரும் போய் தேட போகும்போது அஞ்சலி வந்து கோயிலில் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு வந்து அபி சொல்கிறதால அபியும் ராகவ் அதுக்கப்புறம் அஞ்சலி 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு வலது கால் எடுத்து வச்சு 2 பேருமே வந்து உள்ளே வந்து உள்ளே வராங்க. அதை பார்க்கும்போது பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் அபியும் ராகவும் வந்து வாழ்க்கையில் சேருவாங்கன்னு பாட்டி நம்புகிறாங்க. இந்த சூழ்நிலையில் உள்ளே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஞ்சலி திரும்பி வந்தது. உடனே ராகவ் வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாரு. எத்தனை வாட்டா மன்னிப்பு கேட்ப அப்படின்றாங்க. சரிக்கா, நீ எப்பவுமே பூஜை பண்ணுவல எங்களுக்காக, அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, கண்டிப்பாடா என் தம்பிங்க நல்லா இருக்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூஜை பண்ணி அவங்க தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே வந்து இனிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சலி, நீ கவலைப்படாத, உனக்கும் வந்து அண்ணன் இருக்காரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து அபி, என்ன சொல்கிறீங்க, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, அண்ணன்லாம் ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க அப்படின்னோடனே, என் வீட்டுக்காரர் தான் உனக்கு அண்ணன் அப்படின்னோடனே அதிர்ச்சி, ஆமாம் என் வீட்டுக்காரர் தான் இனிமேட்டு உனக்கு அண்ணன், அதனால் நீ பூஜை பண்ணி ஸ்வீட் கொடுக்கணுன்னா என் வீட்டுக்காருக்கு கொடு, அவர் இப்போ வந்துடுவாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபியும். அடுத்து வந்து இங்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம முரளிக்கு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தங்கச்சி கிடச்சிருக்கா அப்படின்னோட, தங்கச்சியா அப்படின்றாரு. ஆமாம், அபி தான் உங்களோட தங்கச்சி, அபிக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணி அவளுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பா, உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறா. என்னது, நான் விரும்பி தாலி கட்ட போகிறேன், அவள் எனக்கு தங்கச்சியா, இந்த அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் வந்துடுவார், நீ அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஸ்வீட்லாம் வழங்கி நீ வந்து அண்ணன் தங்கச்சியாக மாறிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து நிறைய வந்து பஜ்ஜியெல்லாம் சுட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்து அபி ரொம்ப ஆசையாக நிறைய சாப்பிட்றாங்க. உடனே பார்த்துட்டு பஜ்ஜி இவ்வளோ விரும்புகிறியே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறேன். ஆமாம், எனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும், பஜ்ஜி தான் என் ஃபேவரேட் அப்படின்றாங்க. பஜ்ஜியை வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உடனே வந்து விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடுது. உடனே கரெக்டாக அந்த டைமில் நம்ம ராகவ் அங்கே வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஃபைலில் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்ட. அந்த டைமில் விக்கல் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு. உடனே வந்து கேட்க விக்கல் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த இடமே சரிப்படல, விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக்கல் எடுத்துறமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. நிறுத்த போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. நம்ம அப்படி அப்பாடியோ இந்த இடத்துல இருந்து அவ்வளோதான், இவர் கத்துற நம்மளுக்கு நெஞ்சு வலி வந்துடும் விக்கலோட அப்படின்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணி முதல்ல இந்த டென்ஷன் பார்ட்டிக்கிட்டேருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இரு அபி, என் வீட்டுக்கார் வந்துடுவார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க அஞ்சலி. இல்லை நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து இருமா கொஞ்சம் நேரம், நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து அபியை வந்து வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறாரு. அதை பார்வையை வந்து எதிர்கொள்ள முடியாத அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ராகவ் வந்து என்ன இது இவளையே நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம மனசு ஏன் இவளை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாரு. இதோட முடியுது.